அந்த கரிகாலன் இவன் சங்ககாலம் கண்டெடுத்து மாபெரும் மன்னன். அதே போன்று நீங்கள் பார்த்தால் கிள்ளிவளவன், அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் தனித்தனியாக ஒவ்வொருவரை பற்றியும் பேசுவது என்றால் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு பிறகு பார்த்தால் சங்க காலத்தில் கடைசி அரசனாக சோழ அரசனாக இருந்தவன் கோச்செங்கனான். அந்த கோச்செங்கனான் 63 நாயன்மார்களில் ஒருவனாக போற்றப்படுகிறான். அந்த கோச்செங்கனான் தான் காவிரி கரை முழுவதுமே சைவத்தை சார்ந்தவனாக அவன் இருந்ததனால் சிவனுக்காக 70 எழுநிலைகளை 7 மாடங்களை கட்டுகிறான். அவன்தான் கழுமலம் என்கிற இடத்தில் கணைக்கால் இரும்பொறை என்கிற சேரனை தோற்கடிக்கிறான். ஒரு பக்கம் அவனுடைய வீரம் செறிந்த செய்திகள், இன்னொரு பக்கம் சைவம் சார்ந்த செய்திகள். இவற்றை நாம் பார்க்க வேண்டும். அந்த கோச்செங்கனானோடு சங்ககால சோழர்கள் வரலாறு முடிகிறது. பிறகு என்ன நிகழ்ந்தது? 300 ஆண்டு காலம் களப்பிரர்கள் ஆண்டார்கள். இங்கே கிபி 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள் ஆண்டார்கள். இந்த மண்ணில் சார்ந்தவர்கள் இல்லை, தமிழர்கள் இல்லை. அந்த களப்பிரர்கள் பற்றி பேசுவதென்றால் நிறைய சொல்லலாம். 300 ஆண்டுகள் இந்த தமிழ் மண் களப்பிரர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. அதற்கு பிறகு 300 ஆண்டுகள் பல்லவர்கள் ஆண்டார்கள். 600 ஆண்டு காலம் சோழர்கள் என்ன செய்தார்கள் இன்று வரை தெளிவான வரலாறு தமிழனுக்கு வந்து சேரவில்லை. 600 ஆண்டுகள் சோழர்களின் இருண்ட காலம். சோழர்கள் எங்கே இருந்தார்கள்? சங்ககாலத்தில் சிறப்பாக கொடிகட்டி பறந்த கரிகாலன் பரம்பரை 600 ஆண்டு காலம் என்ன ஆனது தெரியாது. ஆனால் பிறகு பிற்கால சோழர்கள் வருகிறார்கள். அந்த பிற்கால சோழர்களில் தான் இந்த ராஜராஜன் வரையில் நீங்கள் சோழர்களின் எழுச்சியை பார்ப்பதென்றால் அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்த முதல் மனிதன் விஜயாலயன். அவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வெறுமனே உறையூரை தலைநகராக கொண்டு ஒரு சிறிய நிலப்பரப்புக்கு சிற்றரசனாக இருந்தவன் தான் விஜயாலன். அந்த விஜயாலன் முத்தரையர்களிடம் இருந்த தஞ்சாவூரை போரிட்டு கைப்பற்றுகிறான். கைப்பற்றி தஞ்சாவூரை தலைநகராக அவன்தான் மாற்றுகிறான். தஞ்சை தலைநகரமானது. பிறகு மெல்ல 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 அவன் எப்படி ஒரு பேரரசு உருவாவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அதுதான் திருப்புரம்பியம் போர். பல்லவர்களுக்கு கீழே இருந்தார்கள், சிற்றரசர்களாக இருந்தார்கள் சோழர்கள். திருப்புரம்பியம் போரில் பல்லவர்களுக்கு துணையாக இந்த சோழ அரசன் இவன் அவர்களுக்கு துணையாக இருந்து பாண்டியர்களை தோற்கடித்தான். பிறகு பாண்டியர்களை தோற்கடித்த பிறகு பல்லவர்களையும் வீழ்த்தினான். அப்படி வீழ்த்திய பிறகுதான் ஒரு சோழ பேரரசு ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்டதாக உருவெடுப்பதற்கான அடித்தளத்தை விஜயாலயன் அமைக்கிறான். விஜயாலனுக்கு பிறகு அவனுடைய மகன் ஆதித்தன் வருகிறான். இவற்றையெல்லாம் வரிசையாக சொன்னால் நாளை தான் முடியும். ஆதித்தன் அவன் சைவம் சார்ந்துதான் அவர்கள் இருந்தார். சோழர்கள் முழுக்க முழுக்க சைவம் சார்ந்துதான் இருந்தார்கள். நான் முதலில் சொன்னேன், கோச்செங்கனான் 63 நாயன்மார்களில் ஒருவன். இங்கே நான் இப்பொழுது சொல்லுகிற விஜயாலனுடைய மகன் ஆதித்தன், அவன் தில்லையம்பலத்தில் பொன்கூரை வேய்கிறான். அந்த ஆதித்தனை பொறுத்தவரையில் காவிரியின் 2 கரைகளிலும் ஏராளமான கற்றளிகள் கற்கோயில்களை கட்டுகிறான். நீங்கள் மணிமேகலையே பேசுகிறது சுடுமணல் கொண்ட நெடுநிலை கோட்டம் என்று. தமிழன் பழைய காலத்தில் தெய்வத்தை கொண்டாடினான், கோவில்களை அமைத்தான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், எந்த நிலையிலும் மனிதனிடம் இருந்து இறை உணர்வையும் இறை நம்பிக்கையையும் ஒரு நாளும் எப்படிப்பட்டவனாலும் பறித்துவிட முடியாது. மனித குலத்தை செழுமைப்படுத்துவதே
மனித குலத்தை முரண்பட்ட சமூகமாக இல்லாமல் அதனுடைய முகத்தை இணக்கமாக மாற்றுவதே சமயம் என்ற ஒன்றுதான். அதில் சைவத்தில் பேதமே கிடையாது, சைவத்தில் உயர்வு தாழ்வே கிடையாது. அது சைவம் குறித்து பேசுவது என்றால் நான் தனியாக அதை விரிவாக சொல்லுவேன். ஆனால் இந்த ஆதித்தனை பார்க்கிற பொழுது காவிரியின் 2 கரைகளிலும் கற்றளிகளை கட்டுகிறான். முதலில் செங்கல், சுடப்பட்ட செங்கல்லில் தான் கோவில் எழுப்பப்பட்டது. அந்த நிலையில் மகேந்திரவர்ம பல்லவன் தான் கல்லில் கோயிலை எழுப்புவதை அவன்தான் முதலில் கண்டெடுக்கிறான். ஒரு தமிழ் சமுதாயத்தில் கலாச்சாரம் மாறுகிறது. அது பல்லவர்கள் ஆண்டிருந்தாலும் கூட ஒரு மாற்றம். கற்கோயில்கள் எழுப்பப்படுகின்றன, குடைவரை கோயில்கள் உருவாக்கப்படுகின்றன. பிறகு இந்த ஆதித்தன் 2 கரைகளில், காவிரியின் 2 கரைகளிலும் கற்றளிகளாக கட்டிக்கொண்டே போனான். அவனை யோசிக்க வேண்டும். இதோ இருக்கிறது கோவை. இந்த கொங்கு மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் சோழர் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவன் ஆதித்தன் தான். அவன் காலத்திலே தான் இந்த பகுதி முழுவதுமே சோழருடைய அரசு பரப்பாக மாறுகிறது. அந்த ஆதித்தனுக்கு பிறகு வந்தவன் தான் பராந்தகன். பராந்தக சோழனை பற்றி மட்டுமே பேசுவதென்றால் ஒரு 2 மணி நேரம் விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய ஜனநாயகத்தினுடைய அருவருப்பான முகம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். யார் பராந்தகன்? முதலில் விஜயாலயன், விஜயாலயனுக்கு மகன் ஆதித்தன், ஆதித்தனுக்கு மகன் பராந்தகன். அந்த பராந்தகன் தான் பாண்டியனோடு போரிடுகிறான். ராஜசிம்மன் என்கிற பாண்டியனை அவன் தோற்கடிக்கிறான். ராஜசிம்மன் தோல்வி கண்ட நிலையில் இங்கிருந்து இலங்கைக்கு ஓடிவிடுகிறான். அப்படி ஓடுகிற பொழுதே பாண்டி மன்னனுக்கான அடையாளம் அவனுடைய மணிமுடி, அவனுடைய அரச சின்னங்கள், ரத்தனஹாரம், இவை அனைத்தையும் கொண்டு போய் இலங்கை அரசனிடம் அவன் ஒப்படைத்து விடுகிறான். கடைசி வரை முயன்று பார்த்தும் பராந்தகனால் அவற்றை கண்டெடுக்க முடியவில்லை. பராந்தகன் காலத்தில் கொண்டு போகப்பட்ட அந்த மணிமுடியும் அந்த ரத்தனஹாரமும் இந்த ராஜராஜன் காலத்தில், ராஜேந்திரன் காலத்திலே தான் முழுமையாக திரும்பி வந்து சேருகிறது. நண்பர்களே, யோசிக்க வேண்டும். அந்த பராந்தகனுடைய பெருமைகளை பேசுகிற பொழுது அவன்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வீராணம் ஏரி இருக்கிறதே. நீர்நிலைகளை பற்றி நீங்கள் சோழர்களும் நீர்நிலைகளும் என்று ஒரு தனியாக ஒரு தலைப்பு வைத்து பேச வேண்டும். ராஜராஜனும் சரி, ராஜேந்திரனும் சரி, எந்த சோழ மன்னனாக இருந்தாலும் நீர்வளம் பெருக்குவதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் சிந்தையை செலுத்தி இருக்கிறார்கள் என்பது தனி வரலாறு. இன்றைக்கு அந்த வீராணம் இல்லை என்றால் கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் தண்ணீர் கிடைக்குமா? வீரநாராயணம் ஏரி என்று 20 மைல் தொலைவுக்கு அது வெட்டப்படுகிறது. யோசியுங்கள், 20 மைல் தொலைவுக்கு ஒரு ஏரி வெட்டப்படுகிறது. பராந்தகன் காட்சி காலத்தில் பல ஏரிகள் வெட்டப்படுகின்றன. அவனுடைய ஆட்சி காலத்திலே தான் ஊராட்சி முறை கொண்டு வரப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய ஜனநாயக பண்புகளை பற்றி பேசுகிறோமே, ராஜராஜ சோழனுடைய மூதாதையரில் ஒருவனாக இருந்த பராந்தகன் காலத்திலே தான் ஊராட்சி முறை வருகிறது. அவனுடைய காலத்திலே தான் குடவோலை முறை வருகிறது. நீங்கள் விரும்புகிற மனிதனை பெயர் எழுதி பனை ஓலையில் குடத்திலே போட்டு பிறகு அதிலே இருந்து எடுத்து அவனை தேர்ந்தெடுத்து ஒரு உறுப்பினராக்குவது. ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்திற்குள் 30 உறுப்பினர்களை உருவாக்குவது கிராம சபை. இந்த 30 உறுப்பினர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதில் அரசனுக்கு வேலையே இல்லை. சோழ பேரரசு முழுமையாக ஒவ்வொரு ஊராட்சியும் சுயாட்சியாக இருப்பதற்கான வழியை கொடுத்தது. மகாத்மா காந்தியினுடைய மகத்தான கனவு என்பது என்ன? ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம சுயாட்சியாக, சுயராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த கனவை 1000 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னால் பராந்தக சோழன் உருவாக்கினான்.
அதை பற்றி விரிவாக பேசுவது. அந்த எப்படிப்பட்ட உறுப்பினர்கள், எப்படி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், உறுப்பினனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, உறுப்பினனுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் பதவிக்கு வரலாம், யாரெல்லாம் பதவியிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டு தெளிவாக சொல்கிறது. பெருமாள் கோயில் சுவரிலே பொறிக்கப்பட்டிருக்கிற உத்தரமேரூர் கல்வெட்டு அது பராந்தக சோழன் காலத்தில் வந்ததுதான். அந்த உத்தரமேரூர் கல்வெட்டை முழுமையாக படித்து பார்த்தால் இன்றைய ஜனநாயகம் என்பது எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் காண முடியும். ஒரு திருட்டில் ஈடுபட்டால் அவன் அடுத்த முறை உறுப்பினராக முடியாது. பஞ்சமா பாதகங்கள் ஏதாவது ஒன்றை அவன் செய்திருந்தால் அவன் மீண்டும் பதவிக்கு வர முடியாது. 35 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ளேதான் ஒருவன் உறுப்பினராக முடியும். அந்த எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே ஒவ்வொரு முறையும் திருடி 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 பிறகு நீங்கள் பதவிக்கு வந்து கொண்டே இருக்கலாம். நான் அரசியல் பேச வரவில்லை. ஆனால் அன்று எப்படி நடந்தது? திருடினாயா, காலம் முழுவதும் நீயோ உன் குலமோ பதவிக்கு வர முடியாது. பஞ்சமா பாதகங்களில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டாயா, நீயும் நின் குலமும் என்றைக்கும் பதவியில் வர முடியாது. இன்றைக்கு நீ திருடுகிறாயா, பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடுகிறாயா, இதுதானடா நீ ஆட்சிக்கு வருவதற்கும் நிர்வாகத்தை நடத்துவதற்கும் மிகச்சரியான தகுதி என்று நினைக்கிற அளவுக்கு தமிழன் கீழே போய்விட்டான். இது தமிழறிவு மணியனுடைய சொந்த கருத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கருத்து என்று நான் சொல்லவில்லை. என்றால் நாம் அதை பற்றி எனக்கு என்ன யோசிப்பதென்றால், காலையில் நீங்கள் எழுந்து பல்லை துலக்குவதற்கு ஒரு பேஸ்டை எடுக்கிறீர்களே, அதில் தொடங்கி இரவு நீங்கள் படுக்க போகிறீர்களே, படுப்பதற்கு படுக்கையை விரிக்கிறீர்களே, அது வரையில் ஒவ்வொன்றின் மீதும் விதி எழுதுவது தானே அரசியல். அது இல்லாமல் உங்களால் வாழ்ந்து விட முடியுமா? ஆனால் அதை பேசுவதில் நமக்கு அச்சம் இருக்கிறது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்றான் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். எனவே அது போகட்டும். ஜனநாயக பண்புகளோடு சோழர்களுடைய ஆட்சி நடந்தது என்பதை நீங்கள் பராந்தகன் காலத்திலே இருந்து பார்க்கிறோம். அந்த பராந்தகனுக்கு பிறகு அவனுடைய மூத்த மகன் ராசாதித்தன், அவன் தக்கோல போரில் கொலை உண்டு அரியாசனத்தில் அடுத்து யார் அமர்வது என்கிற நிலை வருகிற பொழுது அது 2வது மகன் கண்டராதித்தன் வந்து அமர்கிறான். அந்த கண்டராதித்தன் மிகப்பெரிய சைவ பற்றாளன், தமிழில் ஏராளமாக புலமை பெற்றவன். அவன் பாடிய திருப்பதிகம் 9வது திருமுறையிலே இருக்கிறது. ஆட்சியை அவன் அதிகமாக நேசிக்கவில்லை, சிவத்தை சைவத்தை ஆட்சியிலும் அதிகமாக அவன் நேசித்தான். அதனால் அந்த ஆட்சி கட்டிலில் இருக்க அவன் விரும்பாத நிலையில் அவன் வெளியேறுகிறான். அப்பொழுது அவனுடைய மகன் தான் உத்தம சோழன். அந்த உத்தமன் மிக சின்னஞ்சிறு வயதாக இருக்கிறான் என்பதனால் அவனுடைய தம்பி அரியஞ்சனை அரியாசனத்தில் அமர்த்தினான். அந்த அரியஞ்சனுடைய வழி வந்தவன் தான், அவனுக்கு பிறந்தவன் தான் சுந்தர சோழன். அந்த சுந்தர சோழனுடைய மூத்த மகன் தான் ஆதித்தன் கரிகாலன். அவனுக்கு அடுத்தவன் தான் இன்று நாம் போற்றி பாராட்டி பரவுகின்ற அருள்மொழிவர்மன் என்கிற ராசராசன். அதை அழகாக பேராசிரியர் பேரறிஞர் தெய்வநாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு அரசு கட்டளை சர்வ சாதாரணமாக துறந்து விடுவது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு ஒரு விரிந்த மனம் வேண்டும். ஆதித்தன் கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டான். ஆதித்தன் கரிகாலன் அதற்கு முன்பு வீரபாண்டியன், பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினான். அதற்கு பின்பு அவன் படுகொலை செய்யப்படுகிறான். அவனுடைய கொலை இன்று வரையில் மர்மமாகத்தான் இருக்கிறது. ஆதித்தன் கரிகாலனுடைய முடிவு எப்படி நேர்ந்தது என்பதில் வரலாற்றில் எந்த தெளிவும் இன்று வரை இல்லை. எனவே ஆதித்தன் தமையன் ஆட்சிக்கு வர முடியாத சூழல் வந்த பிறகு அவனுடைய அடுத்த தம்பி அருள்மொழிவர்மன், அவன் ராஜராஜன், அவன் தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் கண்டராதித்தனுடைய காலத்தில் சின்னஞ்சிறு பையனாக இருந்தானே உத்தமன், அவன் இப்பொழுது வளர்ந்து விட்டான். எனவே அவன் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனால் தன்னுடைய சிற்றப்பனாகிய
உத்தம சோழனை அரியாசனத்தில் அமர்த்தி அவனுக்கு ராஜராஜன் 16 ஆண்டுகள் துணையாக இருந்திருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 16 ஆண்டுகள் சிற்றப்பனை அரியாசனத்திலே அமர்த்தி இவன் துணையாக இருந்திருக்கிறான். பிறகு 985 கிபி 985 அரியாசனத்தில் ராஜராஜன் வந்து அமர்ந்தான். ராஜராஜனை பற்றி பேசுவது, ராஜராஜனுடைய சிறப்புகளை பற்றி பேசுவது என்றால் வரிசையாக சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அரண்மனை அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா, வணக்கத்திற்கு உரிய தியாகராஜன், அவரை உண்மையிலேயே நான் தொழுகிறேன். நான் சாதாரணமாக யாரையும் தொழுது பழக்கம் கிடையாது, ஆனால் அவரை தொழுகிறேன். இது எப்பேற்பட்ட திருப்பணி இது. ஆனால் ஐயா பேசுகிற பொழுது சாவா மூவா பேராடு திட்டம் பற்றி சொன்னார். ராஜராஜ சோழன் ஒரு சர்வாதிகாரி. ராஜராஜ சோழன் காலத்திலே தான் சாதிய கட்டுமானம் இறுக்கமாக வந்தது. ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்திற்கு அடிமையாக இருந்தவன். ராஜராஜ சோழன் பிராமணர்களை தலை மீது வைத்து மற்றவர்களை கீழே தள்ளியவன் என்று இன்றும் கூச்சமற்று பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இவற்றுக்கெல்லாம் தெளிவாக நம்மாலே பதில் சொல்ல முடியும். பேராசிரியர் தெய்வநாயகம் போன்றவர்கள் கடைசி மனிதன் வரையில் இதை கொண்டு செல்ல வேண்டும். அவர் சொன்னார், சாவா மூவா பேராடு திட்டம் ஜெயலலிதாவை கவர்ந்தது. அது எப்பொழுது? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜராஜ சோழன் உருவாக்கிய அந்த திட்டம் யார் சொல்லி ஜெயலலிதாவுக்கு போய் சேர்ந்ததோ தெரியாது. ஜெயலலிதாவின் காலத்தில் இது புரட்சி திட்டமாக போற்றப்பட்டது. ஆடு இலவசமாக வழங்கும் திட்டம். காரணம், ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியுமாக நிற்கக்கூடியவர்களிடம் ஒரு 20 ஆடுகளை கொடுத்து விட்டால், நீங்கள் 20 மாடுகளை கொடுத்தால் 4 ஆண்டுகளுக்குள் 100 மாடாகாது. ஆனால் 20 ஆடுகளை கொடுத்தால் 4 ஆண்டுகளில் 100 ஆடுகளாக மாறிவிடும். ஆடு இனம் வேகமாக பெருகும். எனவே ஆடுகளை இலவசமாக கொடுத்தார். அந்த ஆடுகளை வைத்துக்கொண்டு, அந்த ஆட்டின் இனப்பெருக்கம் வைத்துக்கொண்டு ஏழ்மையிலிருந்து ஓரளவு விடுபட்ட நிலையை தமிழகம் சந்தித்திருக்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். இதற்கு முன்னோடி யார்? ராஜராஜ சோழன். சாவா மூவா பேராடு திட்டம். அதில் நான் ஐயா அவர்களிடம் ஒரே ஒரு அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார், 48 ஆடுகள் கொடுத்தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது, 96 ஆடுகள் கொடுத்தான் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. தமிழனை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஒரே செய்தியோடு நிற்பது வழக்கமே கிடையாது. ஒருவன் ஒரு செய்தியை கண்டெடுத்து சொன்னதாக இருந்தால் அதற்கு மாற்றாக இன்னொரு செய்தியை சொல்லுகிற வரை இவனுக்கு தூக்கம் வராது. அதனால் அவன் 48 ஆடு கொடுத்தானா 96 ஆடு கொடுத்தானா என்பதல்ல பிரச்சனை. ஏழ்மை நிலையில் விவசாயம் கூட செய்ய முடியாமல், விளைநிலங்கள் இல்லாமல் ஏழ்மையில் வாடி கிடக்கக்கூடியவரை பார்த்து அவன் இப்போது 48 ஆடுகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், 48 ஆடுகளை கொடுக்கிறான். சாவா மூவா பேராடு திட்டம். அங்கே சாவும் கிடையாது, மூப்பும் கிடையாது. எப்படி? இவன் 48 ஆடுகளை கொடுக்கிறான். ஐயா சொன்னது போல் 48 ஆடுகள் அரசன் அவனுடைய சொந்த கணக்கில் கொடுக்கிறான். 48 ஆடுகளை மற்றவர்கள் வைத்திருக்கிறார்களே நன்றாக, அவர்களிடமிருந்து வாங்கி கொடுக்கிறான். இப்பொழுது 96 ஆடுகள் அவனிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். 4 ஆண்டுகள் வரை தான் அவன் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஆடுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பால், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நெய், அந்த நெய் ராஜராஜனுடைய ராஜேஸ்வரம் கோயிலில் விளக்கேற்றுவதற்கு அந்த நெய் பயன்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. இதில் என்ன திருத்தம் என்றால், இவன் 48 ஆடுகளை கொடுத்தானா? 48 ஆடுகள் 96 ஆடுகளாக பெருகுகிறதா 4 ஆண்டுகளில்? அப்படி 96 ஆடுகளாக பெருகியதும் ராஜராஜன் முதலில் கொடுத்த 48 ஆடுகளை திரும்ப ராஜராஜனிடமே கொடுத்து விட வேண்டும். அந்த ஆடுகளை வாங்கி
இன்னொரு ஏழைக்கு ராஜராஜன் அங்கே கொடுப்பான். இது ஒரு சைக்கிள். எவ்வளவு தெளிவாக இன்றைக்கு நாம் பேசுகிறோம். சுயதொழில், மகளிர் சுயதொழில் திட்டம் என்றெல்லாம் பேசுகிறோமே, இந்த திட்டங்களின் முன்னோடி யார்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜராஜ சோழன் தான்.